சரவண பவ. தர்மத்தின் வழியில் செல்லும் ஒருவன் எப்பொழுதுமே இறைவனை காண்பான். ஒவ்வொரு மனிதனும் இறக்கும்போது நிச்சயமாக யம தர்மராஜனை கடந்தே ஆக வேண்டும். ஓம் சூரியபுத்ராய வித்மஹே மகாகாலாய தீமஹி தன்னோ யம பிரசாதயாத். ஒரு வயிற்றில் பிறக்கும்போது ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் என்று பிறக்கிறோம். ஆனால் வளரும்போது ஒவ்வொரு விதமாக வளர்ந்து பிரிவடைகிறோம். அதில் யம தர்மராஜன் ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணுறார். எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தன்மையாக வளரும்போது ஒருவன் வசதியாகவும் ஒருவன் ஏழையாகவும் எல்லாவுமா பிறக்கிறார். இதுலேயும் தர்ம காரியங்களை பார்க்குறார். எப்படின்னா, ஒருவரிடமிருந்து எவ்வாறு பணம் பொருள் செல்வம் புகழ் எல்லாமே பிரியப்படுகிறது என்பதை யம தர்மராஜன் மிகவும் சரியான காலகட்டமாக செய்கிறார். தந்தைக்கு என்ன செய்கிறார்கள், தாய்க்கு என்ன செய்கிறார்கள், தன்னுடைய அக்கா தங்கை தன்னுடைய தம்பி யார் தவறும் போதும் அவர்களுக்கு எவ்வாறு உதவுகிறார்கள், அதே போல் அவர்களுக்கும் அதே கணக்குத்தான். அண்ணனுக்கு என்ன செய்கிறார்கள், இவர்கள் பணம் வைத்துக்கொண்டு அண்ணனுக்கு தராமல் அண்ணனிடமிருந்து வாங்குகிறார்களா, இப்படி ஒவ்வொரு விஷயமும் இறைவனின் கால்குலேட் தப்பவே தப்பாது. எனவே ஒவ்வொருவரும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளையை நான் 1 லட்சம் ரூபாயில் படிக்க வைக்கிறேன், 10 லட்சம் ரூபாயில் படிக்க வைக்கிறேன். என்னுடைய தம்பி என்னுடைய தங்கைகள் யாராவது ஏழ்மையாக இருக்கும்போது ஆனால் அவர்களுக்கு ஒரு 20,000 கொடுக்கறதுக்கு நான் தயங்குவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்லா செய்வேன். அதுபோல் ஒவ்வொரு காரியையும் தர்மராஜன் உங்களை வாட்ச் பண்ணுறார். நீ பிறக்கும்போது நீ வசதியாக படிச்சியா, நீ பிறக்கும்போது நீ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து படித்து வளர்ந்து வரும்போது அந்த சூழ்நிலை வேறு. ஆனால் நீ வளரும்போது மட்டும் பணம் பொருள் செல்லும் பசங்களுக்கு பண்ணுவோம், அப்பா அம்மாவுக்கு பண்ண மாட்டோம். அப்பா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் எதுவுமே எந்த செலவும் அதிகமாக செய்ய மாட்டோம். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாராளமாக செய்வோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும், தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காத ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. யம தர்மராஜனிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. எனவே ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கான முதலில் தன்னுடைய குடும்பத்திற்கான தர்மத்தையும் பிறகு அடுத்தவர்களுக்கான தர்மத்தையும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய கர்மா பயனை முடித்து கொள்ளுங்கள். ஓம் சூரியபுத்ராய வித்மஹே மகாகாலாய தீமஹி தன்னோ யம பிரசாதயாத். ஓம் யம தர்மராஜாய நமக. வாழ்க வளமுடன்.